வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த குட்டி கதையில வர கதாபாத்திரம் பேரு ரஞ்சித். இந்த ரஞ்சித்ன்றவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். அதை நம்மளால மாத்தவே முடியாது. ஒரு லட்சியம் இல்லாம வாழ்க்கையோட ஃப்ளோல போயிட்டே இருப்பாருங்களாம். அவர் எப்பவுமே ஒண்ணு நினைப்பாராம், எது நடந்தாலும் அது விதிதான். விதிதான் நம்மள எடுத்துக்கிட்டு போகுது. நம்மளால அதை மாத்த முடியாதுன்னு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாராம். ஆனா அவரு எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச ஒரு பட்டதாரி. இவர் எல்லா இடத்துலயும் வேலை கேட்க போகிற நேரத்துல இவருக்கு அந்த இன்டர்வியூல சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியலீங்களாம். அதனால இவருக்கு வேலை கிடைக்கலையாம். அப்ப இவரு சார் சி.வி. ராமனை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வேலை கேட்க போனாருங்களாம். சார் சி.வி. ராமன் இவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வந்தாருங்களாம். மொத்தம் 10 கேள்விங்களாம். எந்த கேள்விக்குமே ரஞ்சித்துக்கு பதில் தெரியலீங்களாம். முழின்னு முழிச்சாருங்களாம். சார் சி.வி. ராமன் ரஞ்சித்தை பார்த்து சொன்னார், அப்பா உனக்கு பௌதீகமே தெரியல, இந்த மாதிரி ஆட்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்களாம். அந்த மாதிரி சொல்லி முடிச்சோன்னே ரஞ்சித் ரொம்ப சோகமா, ஐயோ இவரும் நமக்கு வேலை கொடுக்கலையே, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கிற நேரத்துல தரையில ஒரு துண்டு பேப்பரும் ஒரு குண்டூசியும் இருந்துச்சுங்களாம். ரஞ்சித் உடனே குனிஞ்சு அந்த குண்டூசிய பேப்பர்ல சொருகி மேஜை மேல வச்சுட்டு அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குரல் கேட்டுச்சான், ரஞ்சித் வெளியே போகாத, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா சார் சி.வி. ராமனா. இங்க வா ரஞ்சித், உனக்கு இந்த இடத்துல வேலை நிச்சயம் அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே ரஞ்சித்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா, இப்பதானே சார் சொன்னீங்க எனக்கு பௌதீகம் தெரியல, எப்படி நீங்க திடீர்னு எனக்கு வேலை கொடுத்தீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் உங்க கேள்விகளுக்கு எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்லல அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு சார் சி.வி. ராமன் சொன்னாராம், நீ என்னுடைய அறையை விட்டு போக சமயத்துல அந்த குண்டூசி யார் காலையும் குத்தக்கூடாதுன்னு அந்த துண்டு பேப்பர்ல எடுத்து மேஜையில வச்சு, உன்னோட பொறுப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த பொறுப்பு இருந்தாவே போதும், எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம், பௌதீகம் என்ன பௌதீகம், உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன், இன்னில இருந்து நீ என்கிட்ட வேலையில சேர்ந்துட்ட அப்படின்னு சொன்னாருங்களாம். ரஞ்சித்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த குட்டி கதை நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு மனுஷனுக்கு படிப்பு இருக்கோ இல்லை அறிவு இருக்கோ எது இருக்குதோ இல்லையோங்க, அவனுக்கு பொறுப்பு இருக்கணும் எப்பவுமே. அந்த பொறுப்பு ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களை வளர்க்குற பொறுப்பாக இருக்கலாம், ஒரு காதலன் காதலியை கைவிடாத பொறுப்பாக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவியை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற பொறுப்பாக இருக்கலாம், பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் காப்பாற்றுற பொறுப்பாக இருக்கலாம், நண்பர்கள் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணாம துரோகம் பண்ணாம இருக்கிற பொறுப்பா இருக்கலாம். இந்த பொறுப்புன்றது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற்றம் தாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.